கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மக்களின் கருத்தை கேட்காமலேயே அரிய கனிமங்களை எடுக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து புதிய தலைமுறையில் சிறப்பு தொகுப்பு ஒன்று வெளியான நிலையில் இந்த பிரச்சினை சட்டமன்றத்திலும் எதிரொலித்தது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். மைன்ஸ்ல இப்ப எங்களுடைய மாவட்டத்தில் அணு கனிம சுரங்கம் அமைச்சர் உங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். அமைப்பதற்கான கால அவகாசத்தை இந்த அரசாங்கம் ஓராண்டு காலம் நீட்டி கொடுத்ததனால் அந்த பகுதியிலே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களெல்லாம் முதலமைச்சர் அவர்களை உங்களை பார்த்தார்கள். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கால அவகாசம் என்பது 10/6/2026 முடிஞ்சிட்டது. எல்லா அனுமதியும் நாங்கள் நிறுத்தி வைத்திருந்தோம். அந்த திட்டம், அந்த அரசாணை ரத்து செய்யப்படுமா அல்லது சுற்றுச்சூழல் அனுமதியை அந்த குறிப்பிட்ட கால ஓராண்டு நீங்கள் வழங்காமல் நிறுத்தி வைத்து தானாகவே அந்த அனுமதி காலாவதி ஆவதற்கு நீங்கள் உதவியாக இருப்பீர்களா? அணு கனிமங்கள் அளந்தெடுப்பதற்கான அப்ரூவல் கொடுக்கல, இந்த 1 year எக்ஸ்டென்ஷன் பீரியட். இது சம்பந்தப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அந்த கிராமங்களில் வசிக்கிற மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்களோட சேர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க ஜூலை 3, 2026 அன்னைக்கு கூட்டம் நடத்தப்பட்டு அவங்களுடைய ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. தெளிவா சொல்லியிருக்கோம், மக்கள் பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு திட்டமும் இந்த அரசாங்கம் கொண்டு வராது என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறோம்.